போயிடலாம்டா. ஏற்கனவே நம்ம ½ hour லேட்டு. இந்நேரத்துக்கு அவங்க திருப்பதி போய் சேர்ந்துருப்பாங்கடா. சார் திருப்பதிக்கு எவ்வளோ தூரம் இருக்கு? 13 கிலோமீட்டர் வந்து சார். 13 சார் கொஞ்சம் வேகமாக போங்க சார், ப்ளீஸ் சார். திருப்பதி வந்துட்டோம்டா. ஏழுமலையானே. சார் அதோட லெஃப்ட். பெரியவரோ பொட்டிலாம் சரியா இருக்கா? அதான் பார்த்துட்டு இருக்க மாமா. சின்ன மரோ, என்ன இது போலீஸ் வண்டியில் வந்திருக்கீங்க? வர வழியில காரு பிரேக் டவுனு, போலீஸ் ஃப்ரெண்டு. வேற ஒண்ணும் இல்லையே. அப்பாடி என்ன வடையும் கட்டி சட்டியும் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தீங்களா? காக்கா கொத்திட்டு போயிடுச்சு. வடை போச்சா? ஒரு வடையே பத்திரமா பாத்துக்க முடியும்னா வாழ்க்கையை எப்படி பாத்துக்க போறீங்க? பரவாயில்ல. சாரா, என்ன ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா மெசேஜ் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை ஏன்டா சோகமா சொல்ற? திரு ஹாய். அப்பா. ஓ என்னம்மா? திரு, என்ன இது? ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண தெரியுமா? இப்படி ஒரு மெசேஜ். உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு 1000 திருப்பதி லட்டு ஆர்டர் பண்ணிருக்காரு. அத பெருமையா எனக்கே மெசேஜ் வேற அனுப்பியிருக்காரு. 1000 திருப்பதி லட்டு ஆர்டர் பண்ணிருக்கேன். எங்க அப்பா செய்ய வேண்டியதை உங்க அப்பா எதுக்காக செய்யணும்? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது ஏன் நீ என்கிட்ட இருந்து மறைச்ச? நல்லா கேளு. எங்க அப்பா அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆமா, பா குடு சார்ஜ் போயிடுச்சு. இருங்க மரோ. திருப்பதி தேவஸ்தான போர்டுல லட்டு பண்ற ரமேஷ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தா லட்டை பெருசா பண்ண சொல்லிருப்ப. யார் யார் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும். செய்யக்கூடாத வேலையை உங்க அப்பா செஞ்சுட்டாரு. செய்ய வேண்டிய வேலையை நீ விட்டுட்டியே. வடைய மறந்துட்டியே. மாமா மறந்துட்ட. உன்ன மறக்காம இருந்தா சரி. அப்பாடா, ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிஞ்சிடும் பார்த்தா கமா போட்டு கடவுள் கண்டினியூ பண்றாரா. இப்ப வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். அவன் சார்ஜ் போட்டா உனக்கு லத்தி சார்ஜ் தான். நல்ல சகனம். ஆரம்பமே அட்டகாசம்டா. வாங்க. யார கேட்டு லட்டு ஆர்டர் பண்ணீங்க? இது பொண்ணு வீட்டு முறை இல்ல. சம்பந்தி என்ன சொல்றாரு? வாங்க. சாம்பிள் லட்டு டேஸ்ட் பாருங்க. வாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு 4 லட்டு ரூம் கப்பிச்சுங்க. என்ன சொல்றாருன்னு கேக்குறேன்ல. ஒரு 4 லட்டு யாருக்கு தெரியாம ரூம் கடப்ப சொல்றாரு. ஒரு 4 லட்டு யாருக்கு தெரியாம ரூம் கடப்ப சொல்றாரு. யாருக்கு தெரியாம என்ன இப்படியா கத்தி போட வைப்பீங்க? ஐயோ. ஐஷு பாப்பா, அப்பா அம்மா கூட்டிட்டு 7th ஃப்ளோர் போ. டாடி, எனக்கு இந்த ரூம். ஆமா சாரா, உனக்கு 317. காயத்ரி உனக்கு 318. ரெண்டு பேரும் மாமோ, மரோ, என் ரூம் ரொம்ப மேல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ செகண்ட் ஃப்ளோர்லயோ இல்ல 3rd ஃப்ளோர்லயே இருந்துக்கிறேன். இது 3rd ஃப்ளோர்ல. சார் 3rd ஃப்ளோர் ஃபுல்லி ஆக்குபைட் சார். இல்ல கல்யாண செலவு இவ்ளோ போயிட்டு இருக்கு. ஓஹோ, தாறுமாறா செலவு பண்றீங்க பாவம். தேங்க் யூ. உங்களுக்கு உதவியா நான் வேணும்னா சாரா ரூம்ல இருந்துக்கிறேனே. என்ன சொன்ன? இல்ல 801ல இருக்கேன். சாப்பிடுக்கு இப்ப போனா எனக்கு கூப்பிடணும். 801 தான்டா நல்ல நம்பர். வாங்கடா సార్ 302 వెకెట్ అయింది సార్.
தேங்க்ஸ். Hey, 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 come on. போனை கொஞ்சம் வச்சிருக்கா.